A very pleasant morning, my dear children. This is your English teacher from Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam. Yes, students, for the past 3 classes, we have been watching their lesson, Water, the elixir of life. The lesson which stresses the importance of water and how we have to preserve water that is the main thing for our life on this earth. Yes, written by the great Indian physicist Sir C.V. Raman. Throughout the lesson, he stresses the importance of water and what are all the reasons for the soil erosion and how we have to prevent it, and how much of the water is wasted and run off to the sea, and he explained all those things here. And one more thing, he gives importance to the rain-fed tanks, which plays an important role in southern India and southern agriculture also. And these are the uses of the rain-fed tanks and how the soil erosion is caused because of the overflow of water when we never accept such a rainfall. Yes, and he mentioned some measures to stop those soil erosion also. வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். இந்த பாடத்தில் நம்ம இந்தியாவை சேர்ந்த இயற்பியலாளர் சர் சி வி ராமன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தண்ணியோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், அதை எப்படி நம்ம வேஸ்ட் ஆகாமல் பார்க்கணும், ரெயின்ஃபால் வரும்போது அதீத கனமழை வரும்போது வருகின்ற அந்த மழை நீர், அந்த வெள்ள நீரானது எப்படி அந்த மண்ணரிப்பை ஏற்படுத்துது, எப்படி விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதே போல் தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமான அந்த கண்மாய்களை பற்றியும் பேசுகிறாரு. அதனால் என்னென்ன யூசஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாரு. அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும், எப்படி அதை தூர்வாரணும், அதனால் நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படின்றத மிக பொறுமையாக அழகாக சொல்லிட்டு வராரு. எதிர்பாராமல் பெய்கின்ற கனமழையால் அடித்து வரப்படுற அந்த வெள்ளம் என்ன செய்யும் அப்படின்னா மண்ணரிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. மண்ணரிப்பு அது எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் விடும், விவசாய நிலங்கள் வழியாக கூட அந்த மண்ணரிப்பு ஏற்படும் போது மிக வளமான அந்த மண் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீரில் அடிச்சுட்டு போய் எல்லாம் வீணாக கடலில் தான் கலக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அதையெல்லாம் எதை நம்ம விவசாயத்துக்கு இந்தியாவில் ஒரு முதுகெலும்பு அப்படின்னா விவசாயம்னு சொல்கிறோன்னா, அந்த விவசாயத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த வாட்டர். ஏன் இந்த உலகத்தில் நம்ம மனிதர்கள் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வாட்டர் அப்படின்றது தான். அது எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், பயன்படுத்தணும் அப்படின்றத தான் மிக அழகாக பொறுமையாக சொல்லிட்டு வராரு. அப்புறம் சாயில் எரோஷனை எப்படி தடுக்கணும், ஏன்னா அது பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வளர்க்குறதுனாலையும் அதே மாதிரி அங்கங்கே சிறு அணைக்கட்டுகள் அது மாதிரியெல்லாம் நம்ம போட்டு வைக்கிறதுனாலையும் அந்த மண்ணரிப்பை தடுக்கலாம் அப்படின்றதையும் அழகாக சொல்லிட்டு வராரு. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ ரீட் வாட் ஐ லெஃப்ட் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். யூ சி, he discussed about the soil erosion, and you see the menace which soil erosion presents to the continuance of successful agriculture is an alarming one in many parts of India, calling urgently for the attention and prevention action. You see the menace means danger. You see the danger which soil erosion presents. மண்ணரிப்பு அப்படின்ற அந்த பிரச்சனையால் வரக்கூடிய ஒரு டேஞ்சர் என்ன அப்படின்னா டு த கண்டினியூஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர். பாருங்கள், விவசாய நிலங்களில் ஏற்படக்கூடிய அந்த மண் அரிப்பு அப்படின்றதோட டேஞ்சர் என்ன அப்படின்னா யூ சி இட் இஸ் அன் அலார்மிங் ஒன் அப்படின்னா நமக்கு ஒரு மிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் ஒன். யூ சி the soil erosion in the successful agriculture is a dangerous one and many parts of India. நம்ம இந்திய முழுக்க இருக்கின்ற ஒரு முக்கிய பிரச்சனையே அதுதான். காலிங் அர்ஜென்ட்லி ஃபார் த அட்டென்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ஷன். இந்த மண்ணரிப்பை தடுப்பதற்கான ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் என்ன, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, உடனடியாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்றத நாம் கண்டிப்பாக இப்போது ஆராயணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஏன்னா விவசாயம் பாதிக்கப்படும் அந்த மண்ணரிப்புனால. யூ சி, ஹவு கேன் வி ப்ரிவென்ட் த சாயில் எரோஷன்? பாருங்கள், அதுக்கு என்ன பண்ணணும்? த டெராசிங் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்கிறதுன்னா
மண்ணில் அங்கங்கே இந்த நீர் வர வழிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் திடீர்னு மணல் திட்டுகளை மண் திட்டுகளை நம்ம அமைக்கணும். எப்படின்னா ஒரு கரை மாதிரி நம்ம போட்டு வைக்கணும். ஏன்னா தண்ணி வெளியில் ஓடாது, அந்த இடத்துல தேங்கி நிற்கும் அப்படின்றது. அப்போது டெராசிங் ஆஃப் லேண்ட் வி ஹாவ் டு மேக் லைக் ஸ்டெப்ஸ் லைக் பேரியர்ஸ் ஆஃப் மட், அதாவது மண்ணை கரை மாதிரி நம்ம தடுத்து வைக்கணும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பன்ஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா டைக் அப்படின்னு சொல்லுவோம். அணைக்கட்டுகள், சிறு சிறு அணைக்கட்டுகள் அங்கங்கே நம்ம கட்டி வைக்கணும்னா அந்த மண் அரிப்பு அங்கே ஏற்படாது. அங்கே தேங்கி வழிகிற நீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் போகும் அப்படின்றது. இதெல்லாம் நம்ம மண் அரிப்பை தடுக்கலாம். வேறு என்ன யூசி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பன்ஸ் டு செக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அந்த ஓவர் ஃப்ளோ இல்லை கண்டினியூஸ் ஃப்ளோ இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற அந்த வாட்டரோட ஃப்ளோவை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா அங்கங்கே கரைகள் கட்டி வைக்கணும். இல்லைன்னா அணைக்கட்டுகள், குட்டி குட்டியாக அணைக்கட்டுகள் கட்டி வைக்கணும். அப்படி இருக்கும்போது டு செக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அப்படி பண்ணும்போது அந்த தண்ணியோட வேகத்தை அது ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணும். The practice of contour cultivation and planting of appropriate types of vegetation are amongst the measures that have been suggested. Yes, students. Yes, students, let me read it. To check the flow of water, the practice of contour cultivation and planting of appropriate type of vegetation are amongst the measures that have been suggested. You see, he suggested some things to avoid the soil erosion. You see, what are the things? The practice of contour cultivation. Contour cultivation means is a confirmation of cultivation or high cultivation. You can remember contour means continuous or high cultivation and planting of appropriate type of vegetation. Vegetation means plants. அப்போது கரெக்டான கல்டிவேஷன் பண்ணணும், அதாவது நல்லா உயரமான இடங்களில் கல்டிவேஷன் பண்ணணும், அது ஒன்று. அண்ட் அப்ரோப்ரியேட் டைப் ஆஃப் வெஜிடேஷன், நல்லா அழகான ரொம்ப சேஃப்டியாக இருக்கிற எல்லா வெஜிடேஷன் எல்லா பிளான்ஸ் எல்லாத்தையுமே பிளான் பண்ணணும். அப்ரோப்ரியேட் டைப் ஆஃப் வெஜிடேஷன் ஆர் அமாங்கஸ்ட் த மெஷர் தட் ஹேவ் பீன் சஜஸ்டட். அப்போது உயரமான பகுதிகளில் அதை நாம் கல்டிவேட் பண்ணும் போதும் நல்ல அப்புறம் மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய மரங்களை நாம் நடுறதன் மூலமும் அதை நாம் அவாய்ட் பண்ணலாம். இட் இஸ் ஆப்வியஸ் தட் த எய்ம் ஷுட் பி டு செக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அட் த இயர்லியஸ்ட் பாசிபிள் ஸ்டேஜ் பிஃபோர் இட் ஹேஸ் அக்வயர்ட் என் அப்ரிஷியபிள் மொமெண்டம் அண்ட் கரஸ்பாண்டிங்லி லார்ஜ் டிஸ்ட்ரக்டிவ் பவர். இட் இஸ் ஆப்வியஸ் மீன்ஸ் வெரி கிளியர். இட் இஸ் வெரி கிளியர் தட் எய்ம் ஷுட் செக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அந்த தண்ணியோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் நாம் எடுக்கணும். அட் த இயர்லியஸ்ட் பாசிபிள் ஸ்டேஜ், எவ்வளோ இயர்லியஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ இயர்லியஸ்ட்டாக பண்ணணும். பிஃபோர் இட் ஹேஸ் அக்வயர்டு என் அப்ரிஷியபிள் மொமெண்டம். அப்படி நம்ம பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும்? அதாவது இட் இன்க்ரீஸ்டு த வாட்டர் லெவல் ஆர் வாட்டர் ஸ்பீடு. வாட்டரோட ஸ்பீட், மொமெண்டம் மீன்ஸ் ஸ்பீட் ஆஃப் த வாட்டர். தண்ணியோட வேகத்தை அதிகரித்து அந்த தண்ணியோட வேகம் அதிகரிக்கும் போது என்னாகும்? கரஸ்பாண்டிங்லி லார்ஜ் டிஸ்ட்ரக்டிவ் பவர், மிக ஒரு பேரழிவு அது ஏற்படுத்திவிடும் அந்த மண்ணரிப்பு அப்படின்றது. அப்போது உயரமான இடங்களில் கல்டிவேஷன் பண்ணும்போதும் இல்லை தேவையான மரங்களை நடும்போதும் பார்த்திங்கன்னா அந்த மண்ணரிப்பு தடைப்படும். இப்போது அது தடைப்படுறதுனால தான் வாட்டரோட வேகம் குறையும். வாட்டரோட வேகம் குறையும் போது இல்லை குறையில அதுக்கான நடவடிக்கைகள் நம்ம சீக்கிரம் எடுக்கலை அப்படின்னா the water level or the speed of the water increased and it will cause some destructive power, which means destroying power, பேரழிவை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறாரு. You see, water is the basis of all life. Every animal or plant contains a substantial proportion of free or combined water in its body. Water is the basis of life. Now, it should be the basic one ஆஃப் லைஃப். எவ்ரி அனிமல் ஆர் பிளான்ட், எந்த அனிமல் இல்லை ஒரு பிளான்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இட் கண்டெய்ன்ஸ் எ சப்ஸ்டான்ஷியல் ப்ரொபோர்ஷன், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ஃப்ரீ ஆர் கம்பைன்டு வாட்டர் இன் இட்ஸ் பாடி. அனிமல் இல்லை தாவரங்கள், விலங்குகள் இல்லை தாவரங்கள், நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவில் வாட்டர் இருக்கும் அப்படின்றது. நம்ம ஹியூமன் பாடியில் கூட 70% வாட்டர் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நாம் கேள்விப்படுறோம். அது மாதிரி சப்ஸ்டான்ஷியல் ப்ரொபோர்ஷன், இட் கண்டெய்ன்ஸ் எ செர்டைன் அமௌண்ட் ஆஃப் free or combined water in its body, and no kind of physiological activity is possible in which the fluid does not play an essential part. எந்த ஒரு physiological activity, உடல் ரீதியான மாறுபாடுகள் இல்லை அந்த
அப்பியரன்ஸ் பொதுவாக சைக்கலாஜிக்கல் அப்படின்னா உடல் ரீதியான எந்த இயற்பியல் மாற்றங்களும் இந்த ஃப்ளூயிட் இல்லாமல் வேலை செய்யாது. பாருங்கள், இஃப் த ஃப்ளூயிட் டஸ் நாட் பிளே an essential part, no physiological activity is possible. So see the fluid action, அதாவது ஃப்ளூயிட் அப்படின்னா இந்த வாட்டர் மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கிற இந்த எசென்சியல் நம்ம பாடியில் இருக்கிறதுனால தான் அந்த இயற்பியல் மாற்றங்கள் நம்ம உடலில் நடக்குது. அப்போது எந்த ஒரு இயற்பியல் மாற்றங்கள் நடக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளூவிட், இந்த வாட்டர் மாதிரி இருக்கிற ஃப்ளூவிட் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. வாட்டர் இஸ் ஆஃப் கோர்ஸ் நெசசரி ஃபார் அனிமல் லைஃப். அனிமல் லைஃபுக்கும் அந்த வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைல் மாய்ஸ்சர் இன் த சாயில் இஸ் ஈக்குவலி இம்பரேட்டிவ் ஃபார் த லைஃப் அண்ட் க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ். பாருங்கள், த மாய்ஸ்சர் இன் த சாயில். மாய்ஸ்சர் அப்படின்றது ஈரப்பதம். மண்ணில் இருக்கிற ஈரப்பதம், அதாவது வாட்டர் இருந்தால் தான் அந்த இடத்துல அந்த ஈரப்பதம் இருக்கும். அந்த மாய்ஸ்சர் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள், இட் இஸ் ஈக்குவலி இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் மீன்ஸ் நீட். த மாய்ஸ்சர் ஆன் த சாயில் இஸ் வெரி need for the life and growth of plants and trees, though the quantity necessary varies enormously with the species. According to the different type of or different kinds of species, the water, the necessity of the water is enormously differs. ஆனால் பாருங்கள், அதாவது தாவரங்கள் அதனோட வகைகளுக்கு தகுந்த மாதிரி மண்ணோட ஈரப்பதத்தை அது எடுத்துக்கும் அப்படின்றது. அப்போது எவ்ரி பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரி எந்த அனிமலும் பார்த்திங்க அப்படின்னா தனக்கு தேவையானது அந்த வாட்டர் அப்படிங்கிறது சொல்கிறாரு. மாய்ஸ்சரிங் இன் த சாயில் இம்பரேட்டிவ் ஃபார் த லைஃப் அண்ட் க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸு. மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் தான் நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் வளர்கிறதுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறார். The conservation and utilization of water is the fundamental for human welfare. Conservation, வாட்டரை கன்சர்வ் பண்ணணும், அண்ட் யூட்டிலைஸ் பண்ணுறது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இது ஃபண்டமெண்டல் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர். மனித நலனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தண்ணீரை சேமிக்கிறதும் அதை கரெக்டாக பயன்படுத்துறது தான். அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஷியன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஊற்று நீர். இந்த கிணற்றில் இந்த மாதிரி சில நீர்நிலைகளில் இயற்கையாகவே அங்கே நீர் சுரக்கும், அதை தான் ஊற்று நீர் அப்படின்னு சொல்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஷியன் வாட்டர், த அல்டிமேட் சோர்ஸ் in all cases is rain or snowfall. ஊற்று நீர் தவிர மற்ற எல்லா நீர்நிலைகளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா ரெயின் ஆர் ஸ்னோஃபால். யூ see, because of the rain and snowfall only most of the water stored in tanks and lakes except the artesian water. அது நீர் ஊற்றுறங்க இருக்கிற இடத்துல அதுவே ஊறும். மற்றபடி எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ரெயின் அண்ட் ஸ்னோஃபால். Much of Indian agriculture depends on seasonal rainfall and is therefore very sensitive to any failure or irregularity of the same. You see, much of Indian agriculture, இந்தியாவில் மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா சீசனல் ரெயின்ஃபால். அந்தந்த சீசனுக்கு நடக்கிற அந்த ரெயின்ஃபாலை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அண்ட் தேர்ஃபோர் வெரி சென்சிட்டிவ். we have to feel very sorry in case any failure of irregularity of the same. You see, if we miss this seasonal rainfall, we have to worry because we lost all those things in agriculture. அந்த சீசனுக்கு தகுந்த மழை பெய்யல அப்படின்னா நம்ம மிகவும் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா சீசனல் ரெயின்ஃபாலை நம்பி தான் இருக்குது. த ப்ராப்ளம் ஆஃப் சாயில் எரோஷன் அண்ட் இன்அடிக்குவேட் ஆர் இர்ரெகுலர் ரெயின்ஃபால். ப்ராப்ளம் ஆஃப் சாயில் எரோஷன் அப்படின்ற ப்ராப்ளமும் இன்அடிக்குவேட் ஆர் இர்ரெகுலர் ரெயின்ஃபால், நார்மலாக வரக்கூடிய அந்த ரெயின்ஃபால் குறையிறதுனாலையோ இல்லை திடீரென அதிகமாக வர்றதும் ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது தான். எப்படி மண்ணரிப்புக்கும் and irregularity of the rainfall. There is a close connection between the soil erosion and irregularity of rainfall. You see, it is clear that the adaptation of techniques preventing soil erosion prevent பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகுன்னு பாருங்கள். would also help to conserve and keep the water where it is wanted. தண்ணியோட முக்கியத்துவம் வேறு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் சாயில் எரோஷனை தடுக்கிற மெத்தட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். பாருங்கள், if we make some steps to avoid soil prevention means that also will be helpful to keep and preserve the வாட்டர் இன் சச் ஏரியாஸ். அப்போது மண்ணரிப்பை தடுப்பதற்காக நாம் மேற்கொள்கிற நடவடிக்கைகள் பார்த்திங்க அப்படின்னா அது தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், ஆன் அண்ட் இன் த சாயில் சச் டெக்னிக்ஸ் therefore serve a double purpose. If we do this kind of activities that will make on and in on the soil,
மண்ணுக்கு மேலேயும் மண்ணுக்குள்ளேயும் நம்ம பண்ணுற இந்த மாதிரி நடவடிக்கைகள் எப்போவுமே டபுள் பர்பஸாக தான் இருக்கும் அப்படின்றது. அப்போது மண்ணரிப்பதற்கு சாயில் எரோஷனுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. It is evident, however, that in a country having only a seasonal rainfall, an immense quantity of rainwater must necessarily run off the ground, which means washed away there from the ground. You see, if we have to a country which depends on the rainfall, மழை நீரை மட்டுமே நம்பி இருக்கிற அந்த சில நாடுகளில் ஒரு மிக பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, த பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் ரெயின் வாட்டர், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ரெயின் வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா அது பயன்படாமலே கடலுக்குள்ளே போய் விழுந்துருது அப்படின்றது தான். நெசசர்லி ரன் ஆஃப் த கிரவுண்டு, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுது. த கலெக்ஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் வாட்டர், அந்த மாதிரி சீசனல் ரெயின்ஃபாலில் கிடைக்கிற அந்த வாட்டரை கலெக்ட் பண்ணணும், அப்புறம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், is therefore a vital importance. So if we depend on the seasonal rainfall means we have to collect this rainfall and we have to utilize the water. அந்த மாதிரி டைமில் நம்ம அதை தண்ணியை கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். Much of it flows down into the streams and rivers and ultimately finds its way to the sea. பெரும்பாலான மழைநீர் என்ன ஆகுது அப்படின்னா, it flows down into small streams. Streams means சிறிய நீரோடைகளில் விழுந்து பெரிய ஆறுகளில் கலந்து கடைசியாக அது கடலை நோக்கி தான் போயிட்டு இருக்குது அப்படின்றது. அப்போது the most of the water we have to utilize is wasted. நம்ம பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான அந்த தண்ணீர் அப்படின்றது சில நேரங்கள் அது வீணாக தான் போகுது, இங்கே அனாவசியமாக கடலில் போய் கலக்குது. Incredibly large quantities of the precious fluid are thus lost to the country. இது மாதிரி தான் மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னா, they lost the precious fluid, which means they lost the precious water. பெரும்பாலான நாடுகளில் இதுதான் நடக்கு. அது அதுக்கு வேணுன்ற அந்த வாட்டரை அதை ஸ்டோர் பண்ணி வைக்காமல் வீணாக கடலில் கலக்க விட்டுறோம் அப்படிங்கிறது. அப்போது if a country depends on the seasonal rainfall means they have to collect the water and they have to utilize it. அது நம்ம கரெக்டான டைமில் அதை கலெக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், கடலில் கலக்கிறதுக்கு விடக்கூடாது. தென் ஹார்னஸிங் ஆஃப் அவர் ரிவர்ஸ். ஹார்னஸிங் மீன்ஸ் த யூசேஜ் ஆஃப் த ரிவர்ஸ், த வாட்டர் ஆஃப் விச் நவ் மோஸ்ட்லி ரன் டு வேஸ்ட். நாம் இன்றைக்கும் பயன்படுத்துகிற மேக்ஸிமம் ஆஃப் அந்த ரிவரில் இருக்கிற வாட்டர் நாம் யூஸ் பண்ணுறதை விட அதிக அளவு கொண்டு எதில் வேஸ்ட்டாக தான் ஓடி கலக்குது. இட்ஸ் எ கிரேட் நேஷனல் ப்ராப்ளம். அதுதான் நம்ம நாட்டோட ஒரு பிரச்சனை. விச் மஸ்ட் பி கன்சிடர்ட் அண்ட் டீல்ட் ஆன் த நேஷனல் லைன்ஸ். அப்போது கடக்கக்கூடாது. தேவையில்லாத நீர் கடலில் கலக்குது அப்படின்னு, தேவையான நீர் கடலில் கலந்து வீணாகுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த நதிகளை எல்லாம் நம்ம ஒன்றா இணைக்கணும். we have to gather the rivers in the national line. அதை ஒன்று சேர்க்கிறது தான் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும், அதுக்கான சொல்யூஷனாக இருக்கும். வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் which are at present are mere scrub jungle. இன்றைக்கி பெரும்பாலான நிலப்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா mere scrub jungle, புதர் மண்டி காடு போல் இருக்குது அப்படின்றது. மேக்ஸிமம் ஆஃப் த லேண்டு புதர்களாகவே பாருங்கள், மேயர் ஸ்க்ரப் ஜங்கிள், அதாவது புதர் வளர்ந்த ஒரு காடு போலவே அது இருக்கிறது. குட் பி டர்ன்டு இன்டு ஃபர்டைல். அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் நம்ம ஃபெர்டைலாக மாற்றணும். அதாவது சில இடங்கள்லாம் புதர் மண்டி கிடக்கும், அந்த லேண்டெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது, அதை நாம் ஃபெர்டைலாக மாற்றணும். அண்ட் ப்ராஸ்பரஸ் கண்ட்ரி பை கரேஜியஸ் அண்ட் பிளானடு ஆக்ஷன். அந்த மாதிரி இடங்களில் நம்ம ரொம்ப ஃபெர்டைலாக, யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப ப்ராஸ்பரஸாக, நல்லா செழிப்பான இடமா நம்ம மாற்றுறது. அதுக்கான நம்ம ஸ்டெப்ஸ் என்னவோ நாம் அதை எடுக்கணும் அப்படின்றது தான். அப்போது இது இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் கடலில் கலக்குது, அதை நம்ம சேவ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்க்ரப் ஃபில்டு ஜங்கிள் மாதிரி இருக்கிற இந்த மேக்ஸிமம் ஆஃப் த லேண்டை நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இம்மிடியட் ஆக்ஷன்ஸ் என்னவோ அதை நாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத அவர் கன்வே பண்ணுறாரு அப்படின்றது. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே ஐ எக்ஸ்பிளைன்டு ஹவு டு ப்ரிவென்ட் சாயில் எரோஷன் அண்ட் ஹவு டு கலெக்ட் த சீசனல் ரெயின்ஃபால் வாட்டர் அண்ட் ஹவு வி ஹவ் டு யூட்டிலைஸ் தி சீசனல் ரெயின்ஃபால். இப்போது இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா, மண்ணரிப்பை எப்படி தடுக்கிறது, அதன் மூலிமா தண்ணீரை எப்படி சேமிக்க முடியும், சேமித்த தண்ணி எப்படி நாம் யூஸ் பண்ண முடியும்,
நதிகள் எல்லாம் கடலில் தேவையில்லாமல் போய் கலக்கிறத எப்படி அவாய்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத இன்றைக்கி லெசனில் நம்ம பார்த்தோம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ hope you better understood. With this I conclude this lesson and let me see the remaining in the following classes. Thank you students. Thank you for your kind support.